ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்வார்கள், லா ஹிஜ்ரத பாதல் ஃபத்ஹி. இந்த மக்கா வெற்றி கொண்ட பிறகு இனிமேல் நாடு துறந்து செல்லக்கூடிய இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது கிடையவே கிடையாது என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ஆரம்பத்திலே மக்காவில் இஸ்லாத்தை கடைபிடிப்பது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் மக்காவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இனிமேல் இந்த மண்ணில் எங்கே வேண்டுமானாலும் இஸ்லாத்தை வெளிப்படையாக கடைபிடிக்கலாம், எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது. எனவே மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு முன்னால், மக்கா வெற்றிக்கு முன்னால், அப்ப மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நாடு துறந்து செல்வது, ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்வது வாஜிபாக இருந்தது, கட்டாயமாக இருந்தது. அதை மறுப்பது பாவமாக இருந்தது. அப்ப